நம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் எழும் நிச்சயம் வா நம் போல் பிரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் தலாங்குதோம் 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 நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். நாளை தேசிய தினம். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துகளோடு இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். National Day celebrations bring people together, fostering a sense of unity and pride in our country. It reminds citizens of their shared identity and the common values that bind everyone. தேசிய தினத்தோடு நம் வாழ்க்கை வளம் பெற, நம் குடும்பம் நலம் பெற பல்வேறு அமைப்புகள் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன. அவற்றில் சிலவற்றை இன்று நாங்கள் தொகுத்து கொண்டு வந்துள்ளோம். These events are serving the community. Let's take a quick look at what we have in store for you in this show. தேசிய தின கொண்டாட்டம் ஒரு முன்னோட்டம். The Hindi Society reaching its 35th year. செய்தி அறையில் மாணவர்கள். சிங்கப்பூர் அதன் 59வது தேசிய தினத்தை நாளை மிகச் சிறப்பாக கொண்டாடவிருக்கிறது. இவ்வாண்டு கொண்டாட்டங்கள் தீவு முழுவதும் அனைவரும் ஒன்று சேர்ந்து அனுபவிக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளன. தேசிய தினம் என்பது நம் உள்ளத்தோடும் உணர்வோடும் கலந்த ஒன்று. National Day reinforces the unique cultural identity of a nation. Through various cultural events, parades and traditions, citizens can express and celebrate their distinct cultural heritage. நாடு அதை நாடு, அதை நாடாவிட்டால் எது வீடு என்பார்கள். நாட்டின் வளர்ச்சியில் ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்கிறது. நம் ஒன்றாக கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து பெருமிதம் கொள்ளும் நேரமாக தேசிய தினம் அமைகிறது. தேசிய தின கொண்டாட்டங்கள் நாம் அடைந்த முன்னேற்றத்தின் முத்தாய்ப்பாய் இருக்கும். The festivities and gatherings during this year's National Day foster a sense of community and belonging. It will provide an opportunity for people from different backgrounds and walks of life to come together, interact and build stronger social bonds. இனம், மொழி, மதம் ஆகிய வேற்றுமைகளை கடந்து ஒரே நாடாக, ஒரே மக்களாக நாம் சாதித்து இருக்கிறோம். சோதனைகளை கடந்து பல சாதனைகளை புரிந்துள்ளதை குறிக்கிறது இவ்வாண்டு தேசிய தின கொண்டாட்டம். Indian Beat team went to witness the elaborate preparations done for this year's National Day celebration. Shamini will walk us through the mega show of our nation. ரசிகர்கள் அனைவருக்கும் என் தேசிய தின வாழ்த்துக்கள். சிங்கப்பூரின் மாபெரும் கொண்டாட்டம். மக்கள் பெருமையோடும் பெருமிதத்தோடும் கலந்து கொள்ளும் ஒரு பிரம்மாண்டமான விழா தேசிய தின கொண்டாட்டம். நான் இன்று இவ்வாண்டின் தேசிய தின கொண்டாட்டத்தின் முன்னோட்ட நிகழ்ச்சியை நேரில் பார்க்க வந்திருக்கிறேன். தாளம் நிகழ்ச்சிக்கென இவ்வாண்டின் தேசிய தினத்தை பற்றிய சுவையான தகவல்களை உங்களுக்காக வழங்கப் போகிறேன். வாருங்கள், நாட்டின் 59வது பிறந்த தின விழாவில் என்னோடு கலந்து கொள்ளுங்கள். தேசிய தின நிகழ்ச்சி என்பது பல ஆயிரம் பேர் சேர்ந்து படைக்கும் ஒரு மாபெரும் விழா. ராணுவ அணிவகுப்புக்கு முன்னர் ரசிகர்களை மகிழ்விக்க பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். அவற்றை வழிநடத்தும் மாபெரும் பணியை கடந்த 7 ஆண்டாக தொடர்ந்து செய்து வருகிறார் நம் கலைஞர்களில் ஒருவர். நம்மளோட இந்திய சமுதாயத்தை பிரதிநிதிச்சு இதை வழங்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் இந்த வருஷம் ஒரு சிறப்பான அங்கம் என்னென்னா, நான் தொகுத்து வழங்குறது மட்டும் இல்லாமல் தேசிய தின அணிவகுப்பில் பாடுறேன் முறையாக. தேசிய
தேசிய தினம் சிங்கப்பூரர்களை ஒன்றிணைக்கும் ஒரு தினம். ஒரு நாடு ஒரு மக்கள் ஒரே சிங்கப்பூர் என்ற உணர்வை தேசிய தினம் வலியுறுத்துகின்றது. இவ்வாண்டின் தேசிய தின கொண்டாட்டம் பாடாங்கில் மட்டுமின்றி தீவில் உள்ள பல்வேறு குடியிருப்பு பேட்டைகளிலும் கொண்டாடும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. தேசிய தின அணிவகுப்பின் முந்தைய நிகழ்ச்சிகள் கூடியிருக்கும் ரசிகர்களை உற்சாகப்படுத்தி மகிழ்விக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆடல் பாடல் வான்குடை வீரர்களின் சாகசம் என்று வரிசையாக விமர்சையாக கொண்டாடும் நாள்தான் தேசிய தினம். தேசிய தினம் என்பது பல்வேறு இன மக்களை ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் ஒன்று கூட செய்யும் நிகழ்ச்சி. தேசிய தின அணிவகுப்பை இவ்வாண்டு நேரடி வருணனை செய்யும் இருவரை சந்தித்தோம். அவர்களிடமிருந்து சில சுவை தகவல்களை சேகரித்தோம். இந்த ஆண்டு தேசிய தின கொண்டாட்டத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஆண்டு சிறப்பு அம்சங்கள் இல்ல புதிய அம்சங்கள் ஏதாவது சேர்க்கப்பட்டிருக்கா? 59வது தேசிய தினத்தை நம்ம கொண்டாட போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பல சுவாரஸ்யமான அங்கங்கள், வான வேடிக்கைகள், கார்னிவல் போன்ற வித்தியாசமான அங்கங்களை நான் எதிர்பார்க்கலாம். குறிப்பா முழுமை தற்காப்பின் 40வது ஆண்டு நிறைவை நம்ம கொண்டாட போறோம் இந்த ஆண்டு. இது அரங்கத்தில் இருக்கிற மக்களை மட்டும் இல்ல, வீட்டில் இருக்கிற மக்களையும் உற்சாகத்தில் ஆழ்த்த போகுது. தேசிய தின அணிவகுப்புல வர்ணனை வழங்குவது இதனுடைய 4வது முறை. ஒரு சிங்கப்பூரரா இதுதான் ஆக பெரிய உயரிய ஒரு பொறுப்புன்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி தேசத்துக்காக நம்ம ஒரு கொண்டாட்டத்தை செய்யும் போது பல இன மக்கள் ஒரே இடத்துல கூடுறது ஒரு வருஷத்துல ஒரு முறை தான். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, இப்படிப்பட்ட ஒரு தேசிய தின அணிவகுப்பை செய்யும் போது எல்லாருமே வேறுபாடுகள் பார்க்காம, பாடாங் ஒய்ஃபா இருக்கட்டும் இல்லை ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறதா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுடைய வேறுபாடுகளை பார்க்காம செய்யறாங்க. நாட்டின் பிறந்த நாள் மிக சரியாக அமைய வேண்டும் என்பதில் நிறைய கவனம் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. ராணுவ அணிவகுப்புகளுக்கான ஒத்திகை ஏப்ரல் மாதத்திலேயே தொடங்கிவிட்டன. பயிற்சி ஏப்ரல்லேருந்து ஆரம்பிச்சது. ஸோ ஏப்ரல்லேருந்து ஒரு மே வரைக்கும் ஒரு வாரத்துக்கு 2 தடவை நம்ம பயிற்சி செய்வோம். அப்புறம் ஜூன்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வாரத்தில் 3 நாள் பயிற்சி செய்வோம். அதேபோல தனியார் துறையிலும் பல்வேறு குழுக்கள் அணிவகுத்து செல்வார்கள். நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஆற்றிய பங்கினை பறைசாற்றும்படி அந்த அணிவகுப்பில் கலந்து கொள்வோர் மிடுக்காக இருக்க வேண்டும். அவர்களுக்கும் நிறைய ஒத்திகைகள் இருந்தன. ஒத்திகைக்கு போகும்போது நான் எந்த எதிர்பார்ப்போடையும் போல, ஏன்னா என்னோட வயது காரணமாக ஒருவேளை நான் நினச்சேன் இளைஞர்களை தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு. அதிர்ஷ்டவசமாக எனக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி எனக்கு உண்மையில நம்பவே முடியல, தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு சொல்லும் போது. நாட்டுப்பற்றை காட்டுவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. அதில் ஒன்று கலை. தேசிய தினத்துக்கென்று பல சிறப்பு பாடல்கள் இயற்றப்பட்டுள்ளன. தேசிய தின நிகழ்ச்சியில் நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தும் நிறைய பாடல்கள் நினைவில் நிற்கும்படி அமைந்திருக்கும். தேசிய தின அணிவகுப்பில் கலந்துக்கும் போது அது இன்னும் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம், இன்னும் நிறைய மீனிங் கிடைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது. அணிவகுப்புக்கு முன்னர் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கல்வி அமைச்சின் மாணவர்களின் நிகழ்ச்சிகள், உள்ளூர் கலைஞர்களின் ஆடல் பாடல், வான்குடை வீரர்களின் சாகசம் இடம்பெறும். இரவில் பாடாங்கை ஒட்டிய வான்வெள்ளி வேடிக்கை காட்சிகள் மூலம் பார்ப்போரை பரவசப்பட வைக்கும். ஆகஸ்ட் 9ஆம் தேதியோடு நின்றுவிடாமல் தேசிய தின கொண்டாட்டங்கள் அதற்கு அடுத்த நாளும் நாட்டின் பல்வேறு பேட்டைகளில் தொடரும். இந்த முன்னோட்ட நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களிடம் தேசிய தினத்தை பற்றிய அவர்களின் கண்ணோட்டத்தை கேட்டோம். தேசிய தினம்னா அது நம்ம நாடே ஒன்றா கொண்டாடுற ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்போ நம்ம இதை கொண்டாடாமல் இருந்தோம்னா நம்ம நாட்டுக்குன்னு அதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி மாதிரி அதுக்கு இருக்காதுல்ல. அதனால தேசிய தினம் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சிங்கப்பூரில் கூடிய இருக்கிறவங்க அது செய்கிறாங்க. ஸோ அவங்களோட எஃபர்ட் நம்ம பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் தேசிய தின கொண்டாட்டம் ரொம்ப முக்கியம் ஒரு நாட்டுக்கு. ஏன்னா அதுதான் நம்ம சிங்கப்பூருக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள். அதனால் எல்லாரும் ஒன்று கூடி இந்த சுதந்திர நாளில் எல்லாம் கொண்டாடுற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேசிய தினம் கொண்டாட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சிங்கப்பூர் குடிமக்கள் ஒன்றாக கூடி நம்மளுடைய நாட்டை கொண்டாடுறதுன்னு நான் நினைக்கிறேன். நாட்டின் 59வது தேசிய தினம், அதோடு முழுமை தற்காப்பு அதன் 40 ஆண்டு நிறைவை அனுசரிக்கிறது. அதையொட்டி ஒருங்கிணைந்த வான்கடல் சாகசம் பாடாங்கில் முதல் முறையாக இடம்பெறும். இவ்வாண்டு தேசிய தின கொண்டாட்டத்தில் சுமார் 27,000 பேர் கலந்து கொள்கின்றனர். அத்தனை பேரையும் நாட்டு பற்றோடு ஒரு பெருமித உணர்வை கொடுக்கும் விழாவாக அமைகிறது தேசிய தின விழா.
அனைவருக்கும் தேசிய தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் இனிய தேசிய தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தேசிய தின நல்வாழ்த்துக்கள். This year's National Day is going to be spectacular, so spend the day with your family and take part in the celebrations. நாளை நடைபெறும் தேசிய தின கொண்டாட்டம் கண்டிப்பாக பிரமிக்க வைக்கும்படி இருக்கும் என்பது நிச்சயம். That's right, Suganti. Moving on, our next story is going to look at the Hindi Society and its 35th year celebrations. அது பற்றிய விவரங்களை சிறிய இடைவேளைக்கு பிறகு சொல்கிறோம். மொழி இது ஒரு இனத்தின் அடையாளம். ஒரு சமூகத்தின் வரலாறு, பாரம்பரியம், கலாச்சாரம் என்று அத்தனையும் ஒட்டுமொத்தமாக ஒட்டி கொண்டிருப்பது மொழி வழிதான். 1950 முதல் 2010 வரை சுமார் 573 மொழிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயின என்கிறது ஒரு ஆய்வு. ஒரு மொழி அடியோடு அற்றுப்போவது பற்றி சற்று உற்று பார்க்க வேண்டும். A language is considered vulnerable when children speak the language of their parents only at home or in the company of relatives. A language is considered endangered when children no longer study it, although it is their mother tongue. Also, a language is considered critically endangered when the youngest people who can speak it are grandparents. தலைமுறைகளை கடந்து பல்வேறு காலத்தையும் கடந்து இன்று வரை வாழும் மொழிகளை பாதுகாக்க ஒவ்வொரு சமூகமும் முயற்சி எடுக்க வேண்டும். இளைய தலைமுறைக்கு மொழியை கொண்டு சேர்ப்பது முதல் வேலை. To preserve languages, we must teach and document them. Younger generations in particular must be encouraged to take an interest in the language through media, books and other forms of entertainment. நல்ல பல திட்டங்கள் மூலம் ஹிந்தியை சிங்கப்பூரில் கற்றுக் கொடுக்கும் ஹிந்தி சங்கம் அதன் 35வது ஆண்டு நிறைவை கொண்டாடியது. We take a look at the immense effort put in place by the Hindi Society to preserve and promote Hindi among the younger generation. They gathered at Hindi Center to celebrate their language. Language is not just a means of communication, but a reflection of our culture and identity. Amongst the hundreds of Indian languages, Hindi is one language that is spoken widely all over the world. In Singapore too, there's a large community of Hindi speakers. Recently, the Hindi Society celebrated Hindi Center Day to mark the 35th anniversary of the success of its students in mastering the versatile Hindi language and preserving culture and heritage at the NUS University Cultural Center. Hindi Center Day is a celebration of our student success. It is a testament to the dedication and excellence of our teachers and promotion of mother tongue, culture and heritage. Started in 1989 to promote and teach Hindi, the Hindi Society has been offering Hindi lessons ranging from pre-primary to adult levels for the last 35 years, thus nurturing a wide community of Hindi speakers here in Singapore. Currently, the society serves more than 4,000 students spread across its centers, which operate on weekends, and 54 mainstream local schools. In celebration of the society's role in promoting the Hindi language, culture and heritage, various dance and musical performances were put up during the Hindi Center Day function, which was graced by Minister of State for Home Affairs and Minister of State for National Development, Associate Professor Muhammad Faisal Ibrahim. The milestone event also reiterated the close association between one's mother tongue and their identity. Thus, when one masters their mother tongue, it helps them express themselves much more eloquently. So firstly, what I like the most about Hindi is that it's a very versatile language. I think it's very, when you speak it, when you use it, when you write it, it has many different uses. You use it not just to communicate with your parents. I think it's a form personally for me to express my feelings in my mother tongue, and I think that's really one of the reasons why I love Hindi. Learning your mother tongue language is like carrying a piece of your identity in your heart no matter where you go. Language is not just a means of communication, it's our heritage, our culture, our very souls. Further, my parents always speak in Hindi and they always advocate on how it's an important, vital part of our culture and how we should always stick to it, as we can easily converse with our family and friends in India. For most of the younger members of the Hindi-speaking community in Singapore who don't get to learn or speak Hindi daily in schools, the classes by the Hindi Society also help bridge the communication gap between loved ones as well as stay connected to one's roots.
I think Hindi has always been something I've been very close to ever since I've been young. Studying Hindi really connects you to your ancestors, to your roots, to your family members, and that's what's really special about it. I think learning my mother tongue has benefited me in many ways, especially because it allows me to respect and acknowledge my familial and ancestral history. And in a more practical sense, it allows me to connect with the older generations of my family, like maybe my grandparents. And even though they are proficient in the English language, just knowing Hindi allows me to have deeper and more insightful conversations with them, and allows me to tap on their life experiences and learn from whatever they have experienced. Regular usage and exposure to one's mother tongue help one develop a strong sense of belonging toward their cultural background. This sense of belonging in turn encourages respect and appreciation for other cultures and languages and their country as a whole, thereby molding them into becoming more responsible citizens of a nation known for its unity in diversity. The more we appreciate our mother tongue, the longer it will thrive as a living language. Thus, it is always a delight to see the various Indian ethnic communities celebrate their respective languages and encourage their usage. The Hindi Society's 35th anniversary as a Hindi language school may be a major milestone, but we can expect the society to continue serving and nurturing a strong local community of Hindi speakers for many more decades to come. தாய்மொழியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படும் அமைப்புகளின் முயற்சிக்கு சமூகத்தினர் ஆதரவு கொடுக்க வேண்டும். The mother tongue often carries emotional significance, being the language of family, home, and early experiences. It helps individuals express themselves more naturally and comfortably, facilitating deeper emotional connections and communication. தாய்மொழியை பிரபலப்படுத்தும் மற்றொரு நிகழ்ச்சிக்கு போகிறோம். இந்த முறை மாணவர்கள் தமிழை நேசிக்க, செய்தி வாசிக்க, செய்தி அறைக்கே சென்றனர். We will bring you that interesting story in just a few minutes. Stay with us. தமிழை இளையர்களிடம் கொண்டு சேர்க்க புத்தாக்க முறையில் புதுவித முயற்சிகள் தேவைப்படுகின்றன. தாய்மொழி முக்கியம் என்றாலும் அதை சரியாக கொண்டு சேர்க்கும் உத்திகளை வகுப்பது அதைவிட முக்கியம். Engaging young generations to use the mother tongue is important for several reasons, and doing so effectively requires thoughtful strategies. Language is a key part of cultural identity. Engaging young people ensures the preservation of their cultural heritage and identity. தமிழ் படிக்கும் மாணவர்களுக்கு அதை பயன்படுத்தும் நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். புழக்கத்தில் மொழி இருக்கும் போது அது பழக்கத்திற்கு வந்துவிடும். இளையர்கள் தமிழில் பேச தயங்கவோ அச்சப்படவோ கூடாது. மாணவர்களை தைரியமாக தமிழில் பேச ஊக்கப்படுத்த வேண்டும். Effective communication is highly dependent on language. It is crucial to have a strong foundation in reading, writing, and speaking in your own mother tongue. Hosting cultural festivals, workshops, and meaningful events that highlight the mother tongue through music, dance, and plays can encourage youngsters to learn the language. அப்படி மாணவர்களை தமிழில் பேசவும் எழுதவும் உற்சாகப்படுத்தும் நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் நாம் அடுத்து பார்க்க போகிறோம். மாணவர்கள் செய்தியை படைக்க வந்தனர். Let us now go over to the newsroom to get the latest updates from the students. உமறு புலவர் தமிழ்மொழி நிலையத்தில் ஒரு விறுவிறுப்பான போட்டி நடந்து கொண்டிருந்தது. மாணவர்கள் தங்களின் மொழிபெயர்ப்பு திறனை காட்டிக் கொண்டிருந்தனர். சுமார் 100 மாணவர்கள் தமிழில் யோசி, தமிழில் வாசி என்ற போட்டியில் கலந்து கொள்ள வந்திருந்தனர். இதில் வெற்றி பெற்ற 6 மாணவர்களுக்கு மீடியாகார்ப்பின் தமிழ் செய்தி பிரிவிற்கு நேரில் சென்று அங்கே செய்தி தயாரிக்கும் பணியை நேரில் பார்க்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு நாங்கள் ஒரு அரிய வாய்ப்பை கொடுக்குறோம். என்னென்னா தொலைக்காட்சி, வானொலி, சமூக ஊடகங்கள் இதில் எல்லாம் ஒரு செய்தியை படைக்கிறதுக்கான வாய்ப்பை அவங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். இதனால் மாணவர்களை செய்தி அறைக்கு கூட்டிகிட்டு போய் நாங்கள் எப்படி பணியாற்றுறோங்கிறத அவங்க முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கிது. இன்றைய மாணவர்கள் நாளைய செய்தியாளர்களாக மாறக்கூடும். இன்று விதைத்தால்தான் நாளை மரமாகும். இன்றைய மாணவர்களுக்கு செய்தித்துறையின் மீது நாட்டத்தை ஏற்படுத்தும்படி அவர்களிடம் ஆர்வம் விதைக்கப்பட்டது. மொழிபெயர்ப்பில் உள்ள அதிமுக்கிய நுட்பங்களை மாணவர்கள் கற்றுக்கொண்டனர். மாணவர்கள் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு எப்படி மொழிபெயர்ப்பது, அதோடு செய்தியை எப்படி செய்தி பாணியில் படைப்பது, அது போன்ற விஷயங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலம் கற்றுக்கொண்டாங்க. அதோடு இந்த மாணவர்கள் எதிர்காலத்தில் செய்தித்துறையில் சேர்வதற்கும் இந்த நிகழ்ச்சி வாய்ப்பளிச்சிருக்கு அப்படின்னு நம்ம நம்புகிறோம். மாணவர்களுக்கு தமிழ் படித்தால் எதிர்காலம் உண்டு என்ற நம்பிக்கை ஏற்பட வேண்டும்.
தமிழ் சார்ந்த நிறைய வேலைகள் இருக்கின்றன. அதனால் தமிழை ஆழமாக கற்று தேர வேண்டும் என்பதை இந்த போட்டியில் கலந்து கொள்ள வந்திருந்த மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி எனக்கு அவ்வளவா தமிழ் சார்ந்த வேலைகள் பற்றி தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு நாட்டம் உண்மையிலே வளர்ந்துருக்கு. ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு எப்படி மொழிபெயர்ப்பு செய்வது என்பதை பற்றி நான் கற்றுக்கொண்டேன். இதை செய்தி அதன் மூலம் நாங்கள் செஞ்சோம். இது என்னுடைய நிஜ வாழ்க்கையிலும் மிகவும் உறுதுணையாக இருக்கும். கற்றுக்கொண்ட திறனை மாணவர்கள் வாழ்க்கை தொழிலாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். தமிழில் போதுமான வேலை வாய்ப்புகள் உள்ளன. என்னென்ன வாய்ப்புகள் உள்ளன, அவை எங்கே கிடைக்கும் போன்ற விவரங்கள் இந்த நிகழ்ச்சியில் விளக்கப்பட்டன. அவங்க புது விஷயங்கள் நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க. அது எனக்கும் உதவும். இப்போ உதாரணத்திற்கு கட்டுரைகள்லாம் எழுதும்போது அதை சேர்த்து எழுதணுன்னா மதிப்பெண்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கும். அப்புறம் வாய்மொழி தேர்வுக்கு பேசும்போதெல்லாம் அது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். நாட்டம் காட்டும் மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இது போன்ற போட்டிகள் மாணவர்கள் தங்களின் தாய்மொழி திறனை மேம்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பை வழங்குகின்றன. மொழிபெயர்ப்பு துறையில் ஆர்வமும் அக்கறையும் உள்ள மாணவர்கள் இந்த ஒரு நாள் போட்டியை தவறவிடவில்லை. முதல்ல மொழிபெயர்க்கிறது பொதுவாக எப்படி மொழிபெயர்க்கலாம், ஆங்கிலத்திலேருந்து தமிழில், அது தமிழ்லேருந்து ஆங்கிலத்தை எப்படி நறுக்குன்னு மொழிபெயர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எங்களை தனித்தனி வகுப்புகள்லாம் கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு செய்தியாளர் மீடியாகார்ப்பில் வேலை செஞ்சவங்களாம் எங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க எப்படி மொழிபெயர்க்கணும்னு. சிங்கப்பூருக்கென தனிப்பட்ட மொழிபெயர்ப்பு தேவைகள் உள்ளன. அதை கற்றுத்தேரும் இளையர்கள் மொழிபெயர்ப்பு துறைக்கு தங்களின் பங்கை ஆற்ற முடியும். இந்த போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் பற்றுச்சீட்டுகளும் வெற்றி கிண்ணமும் பரிசாக வழங்கப்பட்டன. வானொலி, தொலைக்காட்சி செய்திகளுக்கு எப்படி மொழிபெயர்ப்பு செய்வது என்பதை நேரில் அறிந்து கொண்ட இந்த மாணவர்கள் மொழிபெயர்ப்பு துறைக்கு பங்காற்றும் நம்பிக்கையோடு இருக்கின்றனர். தமிழை நேசிக்கவும் அதை வாழ்க்கை தொழிலாக கொள்ளவும் ஆக்ககரமான முறையில் வழிகாட்டியது தமிழில் யோசி, தமிழில் வாசி. இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவை எட்டியிருக்கிறோம். கடந்த அரை மணி நேரம் குறையின்றி உங்கள் மனம் நிறையும்படி இருந்திருந்தால் அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி. Many studies have shown that building healthy relationships and spending time with your family, friends and others in your community can help improve your mental well-being. If you are planning to do something for the benefit of our community, please let us know the details. நமது நாட்டின் 59வது தேசிய தின கொண்டாட்டம் நாளை இடம்பெறுகிறது. அதில் கலந்து கொண்டு உங்கள் பங்கை செய்யுங்கள். MediaCorp ஒளிவழிகளில் இடம்பெறும் நேரடி ஒளிபரப்பை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் எங்களின் இனிய தேசிய தின வாழ்த்துக்கள். National days are the occasions to recall the glorious history and cherish the great achievements of our nation. They serve as a reminder of the sacrifices made and inspire us to strive for a brighter future. வளமான எதிர்காலம் நம் அனைவருக்கும் நிச்சயம் உண்டு என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துகள். இது தாளம் இந்தியன் பீட்.